வணக்கம், வெல்கம் டு ரம்யாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூரி சப்பாத்திக்கான சூப்பரான சைட் டிஷ் செய்ய போகிறோம். வாங்க, நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. வாங்க என்ன செய்கிறோன்னு பார்ப்போம். இல்லை நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அடிகனமான பாத்திரம் வச்சுக்கணும். அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இல்லை, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கல்பாசி இலை, அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். அது வறுத்ததுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் வாசனைக்காக தான். முழுசாக போட்டு வதக்கணும்னா நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை மிளகாய் குருமாவில் வாசனையாக இருக்கும். இது எம்டி குருமா தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாகவும் செய்யலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, புதினா கண்டிப்பாக போடணும். ரெண்டும் சேர்த்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தான் போட்டிருக்கேன், ரொம்ப வேணாம். அரை கைப்பிடி கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்து அரை கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா இந்த எண்ணெயிலே போட்டு புதினாவும் கருவேப்பிலையும் வதக்கினா நல்லா வாசனை, அது ஒரு வாசனை வரும், புதினா வாசனை. நல்லா இந்த குருமாவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம மேலே லிட்டு போட்டு மூடி வதக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும், தீயாமல் வதங்கும். லிட்டு போட்டு மூடனா தீயாமல் வதங்கும், கலர் மாறாமல் கண்ணாடி பதமாக வதங்கும். அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மேலே லிட்டு போட்டு மூடி வதக்கினதுக்கப்புறம் நல்லா அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்ல, கொஞ்சம் முக்கால் பதமாக வதங்கினா போதும். தக்காளி வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த குருமாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். எம்டி குருமா தான், வேணும்னா இதில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எம்டி குருமா தான் செய்கிறேன். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தட்டு போட்டு மூடி வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி ஒரு முக்கால் பதம் வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக வதக்கக்கூடாது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நம்ம குருமா எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நிறையா வேணும்னா நிறையா குருமா வைக்கிறோன்னா நிறையா மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கலாம். நம்ம சால்ட்டு தக்காளி வதக்கும் போதே போட்டுட்டோம். மஞ்சத்தூள் தனியாக போடணுன்னு இல்லை, நான் மிளகாத்தூள்லேயே மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மேலே லிட்டு போட்டு மூடி நல்லா அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சின்னு வந்துடலாம். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன தேங்காய் தான், ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். குருமா எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரண்டியால் கிண்டி விட்டுட்டு மேலே லிட்டு போட்டு மூடிக்கலாம். தண்ணி இன்னும் வேணும்னா கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இன்னும் திக்காக இருக்கணும், இன்னும் கெட்டியாக இருக்கணும்னு தண்ணி குறைச்சிக்கலாம். எனக்கு இந்த பதம் இருந்தால் சரியாக இருக்கும் எங்களுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி பூரிக்கு தான் செய்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசை கூட சூப்பரான காம்பினேஷன் தான். மேலே லிட்டு போட்டு மூடி அந்த தேங்காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக கொதித்தா போதும். அப்படியே கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இந்த சிக்கன் மசாலா லாஸ்ட்டாக போடுறது நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அந்த குருமாக்கே ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். போட்டுட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு கிண்டி விட்டுட்டோம்னா சூப்பரான எம்டி குருமா ரெடி ஆயிடுச்சு. பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஆப்பத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டைம்லாம் எடுக்காது. சூப்பரான எம்டி குருமா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான எம்டி குருமாவுக்கு பூரி செஞ்சு வச்சுருக்கேன். நல்லா புசு புசுன்னு பூரியும் எம்டி குருமாவும் எப்படி இருக்குது பாருங்கள். குருமா பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரிக்கு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். நல்லா சீக்கிரமாக செஞ்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.